ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கான வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு மறுப்பது ஏன்? மாண்புமிகு முதல்வரே, 2026 புத்தாண்டில் நாங்கள் வாழ்வதா இல்லை சாவதா? பதில் உங்களிடம்தான் இருக்குது அப்படின்ட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள கருணாநிதி சிலை முன்பு போராட்டம் நடத்திய மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள். என்னதாங்க பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா கிடைக்காதா? திமுக அரசு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகுதுன்னே சொல்லலாம். அந்த சந்தோஷமான செய்தி என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஜனவரி 20 ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுது. இந்த நிலையில தான் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கான போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சட்டம் ஒழுங்கு விவகாரம் என்று தமிழக அரசுக்கு வரிசை கட்டி நிற்குது பிரச்சனை. தேர்தல் நெருங்கும் வேளையில் கட்சியை கவனிப்பதா, ஆட்சிக்கு செக் வைக்கும் போராட்டங்களில் தலையிடுவதா அப்படின்ட்டு திமுக அரசு திண்டாடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். மனசாட்சியோடு கவனிக்க வேண்டிய ஒன்று கடைநிலை ஊழியர்களான தூய்மை பணியாளர்கள் நடத்தி வரும் போராட்டம். இன்னைக்கு பொது வெளியில் கூட பரவலான பேச்சுகள் எழத் தொடங்கிவிட்டன. சாக்கடைக்குள் போய் சுத்தம் செஞ்சாதான், சுத்தம் செய்யலை அப்படின்னா நாரி போகும் ஊர் அப்படின்ட்டு நாம் சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பாடியிருப்பார். ஸோ அந்த வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கறதுல தமிழக அரசு ஏன் இப்படி மெத்தனம் காட்டிட்டு வராங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு புரியாதவே இருக்குன்னே சொல்லலாம். அதிமுக ஆட்சியில் தூய்மை பணிகளை நிர்வகிப்பது தனியார் மயம் ஆக்கப்பட்ட போது அப்போதே எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பணிகள் நிரந்தரம் செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதி நம்பர் பார்த்தீங்கன்னா 285. தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் சம்பந்தமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்ட்டு அந்த வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க திமுக அரசு. அதனால தான் சொன்னது என்னாச்சு என்ற அரசுக்கு கேள்வி கேட்கும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக அரசியல் செய்யும் தலைவர்கள் முதல் சமூக ஆர்வலர்கள் வரை குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது, பணி நிரந்தரம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்கில் 10 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு மேலேயே போராட்டம் நடத்தி பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினாங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களுக்கான திடக்கழிவு மேலாண்மை சார்ந்த பணிகள் கடந்த அதிமுக காலத்திலேயே தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. மீதம் இருக்கும் 4 மண்டலங்களில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை சென்னை என்விரோ சொல்யூஷன் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதாக சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்கு தேவைப்படும் 3809 தூய்மை பணியாளர்களில் ஏற்கனவே தற்காலிக பணியாளர்களாக இருக்கும் 2034 பேருக்கு முன்னுரிமை அளித்து எடுத்துக்கொள்ளப்படுவதாக அந்நிறுவனம் கூறியது. இருந்தாலும் இந்த தொழிலாளர்கள் பெற்ற ஊதியமான ஏறக்குறைய ரூபாய் 23,000 என்பது இனி 16,000 குறைக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டது. 12 நாள் தற்செயல் விடுப்பு, 12 நாள் ஈட்டிய விடுப்பு, தேசிய விடுமுறையின் போது வேலை செய்தால் 2 மடங்கு ஊதியம், ரூபாய் 11.52 லட்சம் மதிப்பில் விபத்து காப்பீடு போன்றவை அவங்களுக்கு முன்வைக்கப்பட்டாலும் ஊதிய குறைப்பு என்பதை தூய்மை பணியாளர்கள் கடுமையாக எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஆனால் அவர்களை நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. நீதிமன்ற வழக்குகள் மூலம் அவங்களுக்கு ஊதியம் குறைக்கப்படக்கூடாது அப்படின்ற தீர்ப்பு வெளியாகி சிறு ஆறுதலாக அமைஞ்சது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அரசு பணி நிரந்தர கோரிக்கைக்கு செவி சாய்க்கவே இல்லைன்னே சொல்லலாம். இதுக்கு மாறாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, தூய்மை பணியாளர்களுக்கு பணியின் போது உயிரிழந்தால் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் நிதி உதவி, தூய்மை பணியாளர்கள் அவர்களின் குடும்பத்தினர் சுயதொழில் தொடங்கும் போது அந்த தொழில் திட்ட மதிப்பீட்டில்
35% தொகை அதிகபட்சமாக ரூபாய் 3,50,000 மானியம், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கான புதிய உயர்கல்வி உதவித்தொகை, தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் என 6 அறிவிப்புகளை வெளியிட்டது. இவற்றில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்காக முதல்வரின் காலை உணவு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 15 தொடங்கி வச்சாங்க. டிசம்பர் 6 முதல் தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் பல மாதங்களை கடந்துவிட்ட நிலையில் சென்னையில் மீதம் இருக்கும் அண்ணா நகர், தண்டையார்பேட்டை ஆகிய மண்டலங்களிலும் குப்பைகளை அகற்றும் பணிகளை தனியாரிடம் வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ அதற்கும் கூட எதிர்ப்பு குரல் வலுக்கவே அத்தகைய நடவடிக்கை இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட பிப்ரவரியில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட டெண்டரை புதுப்பித்து வெளியிடப்படலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ அரசு தரப்பில் இந்த தனியார் மயமாக்குதலுக்கு கூறப்படும் காரணம் விவாத பொருளாக இருக்குன்னே சொல்லலாம். சென்னையில் தூய்மை பணிகள் சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக இந்த கொள்கை முடிவு எடுத்துக்கப்பட்டிருந்தாலும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. மாநகராட்சி நேரடி கட்டுப்பாட்டில் தூய்மை பணியில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு தான் தனியார் நிறுவனங்களில் கீழும் அதே பணியை மேற்கொள்ளப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தால்தான் தூய்மை பணிகள் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னா அது தூய்மை பணியாளர்களின் தவறு இல்லை, மாறாக மாநகராட்சியின் நிர்வாக திறமையின்மை தான் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகளின் வாதமாகவும் இருக்கு. அண்ட் ஆல்சோ குறிப்பாக சொல்லணும்னா 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. ஸோ விலைவாசி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. உயர்வுக்கு இடையே நாம் குப்பை தொட்டியை கடக்கவே மூக்கை மூடிக்கொண்டு தான் செல்ற சூழ்நிலை அதே அதிக அளவில் இருக்கு. ஸோ அதுவும் உழன்று உழைக்கும் கடைநிலை ஊழியர்களின் ஊதியத்தில் கை வச்சு தனியார் நிறுவனங்களை சுரண்ட அனுமதிப்பது என்ன நியாயம் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களாகவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. ஸோ இன்றைக்கும் கூட கருணாநிதி நினைவிடம், சென்னை அண்ணா சாலையில் உள்ள கருணாநிதி சிலை, தலைமை செயலகம் அப்படின்ட்டு மூன்று முக்கிய இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்மையில் கூட செவிலியர்கள் நடத்திய போராட்டத்துக்கு ஒரு தற்காலிக தீர்வும் கிடைச்சது. பொங்கல் பண்டிகைக்குள்ள 700க்கும் மேலே செவிலியர்களுக்கு பணி நிலைப்பு கடிதம் வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அரசிடம் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. ஸோ இதுவும் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதோட வீடியோ கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா போராட்டங்களும் ஏதோ ஒரு அடுத்த நகர்வு இருக்குது, நம்ம கோரிக்கைகள் மட்டும் கிடப்பிலே இருக்கின்றதே என்று மீண்டும் போராட்டங்களை தீவிரப்படுத்தியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள். இதற்கிடையில தான் உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் வழக்கறிஞர் கே பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்கள், சாமானியர்கள், அவர்கள் வாங்கும் சம்பளம் சொற்பம், அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி. பெரும்பாலும் பெண்கள் இப்பணியில் இருக்கிறாங்க. இவர்களின் பலர் கணவரால் கைவிடப்பட்டவர்களும் கூட. ஸோ குடிநோயால் இருந்தவர்களின் மனைவி என்றுள்ளனர். அவங்களுக்கு இந்த 23,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தனியார் ஒப்பந்த நிறுவனங்கள் அது நினைச்சா எந்த ஊழியரையும் பணி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை தன்னகத்தே வச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மாநகராட்சி ஊழியராக 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்துவிட்டு தூய்மை பணியை தனியாருக்கு அரசு தாரை வார்த்தால் பணி நிலைப்பு இல்லாமல், உத்தரவாதம் இல்லாமல் அவர்களின் பணி செய்ய வேண்டும். அதுவும் புதிய பணியாளரை போல பணி செய்ய வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் அவர்கள் ப்ராஜெக்ட் உள்ள எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் இந்த தொழிலாளர்களை பணியிட மாற்றம் செய்ய முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஊதியத்தையும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு கடைநிலை ஊழியருக்கு நேரும் அப்படின்னா அதை அரசு வேடிக்கை பார்க்கும் என்றால் அது கண்டிப்பாக நியாயம் இல்லைங்க. ஸோ அரசாங்கம் சென்னையில் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு தூய்மை பணியை மேற்கொள்ளும் பட்சத்தில் இப்போ தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடும் பெருந்தொகையை விட சொற்பமான செலவே ஆகும். ஆனால் புயல், மழை, வெள்ளம், கரோனா என பல பேரிடர்களிலும் திறம்பட வேலை செய்து பணியாளர்களை தூக்கி எறியும் வகையில் தனியாருக்கு மாநகராட்சி மண்டலங்களையும் தாரை வாக்குதுன்னே சொல்லலாம்.
ஸோ தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கடந்த தேர்தலில் வாக்குறுதி அளித்த திமுக அரசு இந்த தேர்தலில் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய புதிராகவே இருக்குது. ஸோ தூய்மை பணியாளர்கள் பற்றி எதுவுமே பேசாமல் புறக்கணிக்க போகிறீர்களா? சென்னையில் நடக்கும் போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் தொடர்ச்சியாக 150க்கும் மேற்பட்ட நாட்கள் போராட்டம் நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை எதிர்க்கணும் அப்படின்லாம் ஆசை இல்லை, நாங்கள் அரசு விரோதிகளும் கூட இல்லை. தூய்மை பணியாளர்களை பரம ஏழைகள், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களாகவே இருக்கிறாங்க. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களாகவும் நாங்கள் நீதி கேட்கிறோம் அப்படின்னு தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஸோ தமிழக அரசே தூய்மை பணியாளர்களை தயவு செஞ்சு சிரமப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியை தனியார் மயப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பணி நியமன நிரந்தர ஆணையம் அவங்களுக்கு வழங்கிடுங்க. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் திமுக அரசை கேட்டுக்கிறேன். நண்பர்கள் எல்லாருமே வாங்க, போராடி கொண்டிருக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு நாமளும் கை கோர்த்து அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.